அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மோட்சத்தை சந்திடவே பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தில் சந்திடவே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சந்திடுவார். சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சந்திடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமாண்டவரே, துதியை வாசமனை எங்கள் ஜீவதேவனே, நன்றியோடு துதிக்கிற சோத்திரம். துதித்தலை ஏற்றவும் இன்பமாயிருக்கப்படியால் நன்றியோடு துதிக்கிற சோத்திரம். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தூயாய் தூயவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேற்று பின் ரெண்டு மாதா ஜீவதேவனே, நன்றியோடு துதிக்கிற சோத்திரம். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கேன்னு சொன்னவரே, நன்றியோடு துதிக்கிற சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா சோத்திரம். ஜலத்தின் மேல் அசைவாடின ஜீவனே, நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம். உலகத்தின் முழுகிற சகல நாட்களில் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னவரே, நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா சோத்திரம். ஆத்ம நங்குரமே மிகு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் லட்சணிய கொம்பே மிகு சோத்திரம் சோத்திரம். விழுந்த அடைக்கலமே மிகு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே மிகு சோத்திரம் சோத்திரம். ராணுவங்களின் தேவனே மிகு சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். ரதங்களை ஈட்டியை ஒடித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிற சூழ் தேவனே, நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம். யுத்தங்களை ஓய பண்ணுகிற சூழ் தேவனே, நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்யாதவனே, நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம். நீதி உள்ள நியாயாதிபதியே எமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். எங்கள் கேடவும் அடைக்கலவும் கோட்டையுமாய் இருக்கிறபடியால் நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் உயர்ந்த அடைக்கலமே எமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். கண்மலை தண்ணீர் தடாகவும் கற்பாறை நீரூற்றுகளாக மாற்றுகிற ஜீவதேவனே, நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம். கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் மேற்பராக தனித்தனியாக ஆசிரியர் 26 சோத்திரம். ஆரம்பத்திலிருந்து முடிவென்ன கரம் இருக்க முடியாது ஜெபிக்கிறதா சோத்திரம். நன்மையின் கிருபையின் தொடர்ந்து கிடைச்சும் ஆசிரியம் இயேசு கிறிஸ்துவின் வல்லவனை நாம் தாழ்மையோடு செஞ்சிருந்தால் அது. ஆமேன் ஆமேன். சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கபடியா நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். சென்னையிலிருந்து பாஸ்டர் ஜேம்ஸ் கிருஷ்ணன் அவர்கள் தேவை செய்தி கொடுப்பார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நம்ம சங்கீதம் 119 169வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளையிலே இந்த ஹோலி காப்ஸ் ஊழியர்களோடு கான்பரன்ஸ் காலில் கலந்து கொள்ள பார்த்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சற்று நேரம் தியானிக்கப்படும் இந்த சத்தியங்களை தேவரீர் ஆசீர்வதிக்கணுமாக வேண்டுகிறோம். எங்களோடு கூட வசனத்தின் மூலமாக இடைவிடும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் அந்த ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். உணர்வுள்ளவனாக்கும். நமக்கு இருக்க வேண்டிய சில உணர்வுகள், அதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய உணர்வு பிள்ளைகளை உணரும் உணர்வு. இரண்டாவது நமக்கு இருக்க வேண்டிய உணர்வு தேவனை தேடும் உணர்வு. மூன்றாவது நமக்கு இருக்க வேண்டிய உணர்வு கடமை உணர்வு. நான்காவது நமக்கு இருக்க வேண்டிய உணர்வு கடைசி காலத்தின் அடையாளங்களை குறித்த ஒரு உணர்வு. வசன ஆதாரத்தோடு நான் சுருக்கமா சொல்றேன். முதலாவது சங்கீதம் 19 அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும் அப்படின்னு சொல்லப்படும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார். பொதுவா நம்ம மற்றவங்க குற்றங்களை எளிதா கண்டுபிடிப்போம், குறை சொல்லுவோம். தன்னுடைய குற்றங்களை உணராது இருக்கும். ஆனா நம்முடைய குற்றங்களை உணர்வதுதான் தேவனுக்கு முன்பாக நமக்கு உகந்ததாக இருக்கும். அடிக்கடி நாம் எங்கே தவறி இருக்கிறோம் என்பதை பரிசோதித்துக் கொள்வது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது நமக்கு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அவரோடு நெருங்கி வருவதற்கு ஏதுவாக இருக்கு. சங்கீதக்காரன் தாவீது பெரிய தவறுகளை செய்துவிட்டு, மரணத்துக்கு ஏதுவான 2 பாவங்களை செய்துவிட்டு அவர் அப்படியே அமைதியா இருக்கிறார். அதை குறித்த உணர்வு இல்லாதவனாக தான் இருக்கிறார். நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்த வேண்டியதாக இருந்தது. அப்புறம் அவர் பாவத்தை அறிக்கை செய்வதாக நம்ம சங்கீதம் 51 பார்க்கிறோம். உமக்கு முன்பாக, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பிட்டேன் அப்படின்னா அவர் அறிக்கை செய்தார். அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவானார். ஆனா அது வரைக்கும் சில காலம் அவர் உணர்வு இல்லாதவராகவே காரியங்களை நடைபெற்று இருந்தார். அதை குறித்து ஒரு சங்கீதத்துல கூட சொல்லுவார், நித்தமும் நான் அடைக்க வைத்த மட்டும் எனக்கு நிம்மதி இல்லை, என் சாரம் எல்லாம் காஞ்சி போச்சு, எலும்பெல்லாம் இதாகி போச்சு அப்படின்னு சொல்லுவார். நான் என் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிடுவேன். அதுக்கப்புறம் நான் அறிக்கையிட்ட பிற்பாடு தேவன் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார்ன்னு சொல்லணும். நம்ம ஏற்கனவே பாவம் அறிக்கை பண்ணி தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா ரட்சிப்புங்கிறது ஒரு நாள்ல நடந்து விட்ட ஒரு அனுபவம். ஆனா தொடர்ந்து நம்ம தவறு செய்யாதவர்கள் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் வேதம் சொல்றது, நம்ம யாக்கோவும் நாம் அநேக விஷயங்கள்ல தவறுகளா இருக்கிறோம்னு சொல்லுகிறேன். அப்பப்போ நாம செய்கிற தவறுகளை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு பிழைகளை உணர்கிற ஒரு உணர்வோடு நாம் வாழ்வது நமக்கு நல்லது. கெட்ட குமாரன் கெட்டு போனாலும் திரும்ப அவருக்கு புத்தி தெளிந்த உடனே அவருக்கு தகப்பனத்துல தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்துட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவன் ஒப்புரவானதை பார்க்கிறோம். அதுதான் நமக்கு நல்லது. தவறுகளை கூட 2 விதமா சொல்றாங்க. பாவத்தை கூட
செய்த பாவம், செய்ய தவறிய பாவம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. நீங்க யோசேப்புடைய காரியத்துல பார்த்தா அந்த பானபாத்திரக்காரன் சொல்லுவான், நான் செய்த குற்றம் இன்றுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது அப்படின்னு. ரொம்ப காலமா அவன் ஒரு காரியத்தை செய்ய தவறி விட்டான். யோசேப்பு கெஞ்சி அனுப்புவான், எப்படியாலும் போய் ராஜாவிடத்துல என்னுடைய காரியத்தை சொல்லுப்பா, நாங்க யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணாம நான் காவல் கிடங்குல ஒரு குற்றம் செய்யாம தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்கேன், நீ போய் என்னுடைய காரியத்தை எடுத்து சொல்லி என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வா என்று அவன் ரொம்ப ஒரு கெஞ்சி அவன் அனுப்பியிருப்பான். ஆனா பானபாத்திரக்காரன் அதை மறந்துருப்பான். அப்புறமா அதுக்கு சம்பந்தமான ஒரு சொப்பனங்களுக்கு விவரம் கொடுக்கிற ஒரு சூழல் வருகிற போதுதான் அது அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. அப்ப அவன் சொல்றான், நான் செய்த குற்றம் இன்றுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது, இதுதான் செய்ய தவறிய காரியம். லூக்கா 16வது அதிகாரத்துல லாசரு, ஐஸ்வர்யவான் என்று 2 கேரக்டர் வருகிறது. அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துல வேதனைப்படுவதற்கு காரணங்கள், கெட்ட குமாரனை போல அவன் கெட்டு போனான், அல்லது வேசிகளோட பணத்தை விரயம் பண்ணிட்டான், அவன் தவறான வாழ்க்கை நடத்தினான்னு எழுதப்படலை. ஆனா அந்த ஏழை லாசருக்கு அவனை கண்டுக்காம இருந்தான், அவனுக்கு உதவி செய்யாம இருந்தான். இதுதான் செய்ய தவறிய பாவம், சின்ன ஒமிஷன் சொல்லுவாங்க. மத்தேயு 25வது அதிகாரத்துல ஆண்டவர் 2 ஆடுகளை 2 பக்கமா பிரிக்கும் போது கூட என்ன சொல்றாருன்னா, அந்த செய்ய தவறியதுதான். நான் வியாதியா இருந்தேன், நீங்க பார்க்கல அப்படி சொல்லுவார். நான் தாகமா இருந்தேன், நீங்க என்ன தண்ணீர் கொடுக்கல, என்ன நீங்க சேர்த்துக்கல, அப்படி எல்லாமே அந்த செய்ய தவறிய காரியம். அவர்களை தான் பிசாசுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு போங்கன்னு அவர் சொல்றாரு. சோ செய்ய தவறிய பாவமும் இருக்குது, செய்த பாவமும் இருக்குது. நம்ம அதிகமா பாவம் செய்யாவிட்டாலும் செய்ய தவறிய காரியங்கள் நிறைய இருக்கு. நன்மை செய்யும்படி நமக்கு திராணி இருக்கும்போது நம்ம செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் போயிருந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம அப்பப்போ சிந்தித்து பார்த்து பிழைகளை உணர்ந்து ஆண்டவரோடு ஒப்புரமாக்கி கொண்டு வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு நாள்ல நடக்காது. முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுது. நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறோமே தவிர இனிமேதான் முழுமையா ரட்சிக்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்பு நிறைவேறுவது எப்போ? அவருடைய வருகையில அல்லது நம்முடைய மரணத்துல. அதுவரைக்கும் பிள்ளைகளை உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கூறுகிற ஒரு அறிவுரை. இரண்டாவது நாம பார்க்கிறோம் தேவனை தேடும் உணர்வு. சங்கீதம் 14 அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள்ல தேவனை தேடும் உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் மனுப்புத்தனை கண்ணோக்கினார். ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழிவிலகி ஏகமா கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை வேதம் சொல்லு. இந்த இடத்துல இந்த நன்மை செய்கிறவன் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனை தேடுகிறவன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்கிறான். இப்ப நம்ம கர்த்தரை இந்த காலையில தேடுகிறான்னு நம்ம ஆத்துமாவுக்கு அது நன்மையாக இருக்கிறது. கர்த்தரை தேடுவது நம்ம ஆத்துமாவுக்கு அது நன்மையை கொண்டு வருகிறது. சோ கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வு, அந்த தேவனை தேடுகிற உணர்வோடு நம்ம வாழ வேண்டும். காலையில் எழுந்தவுடன் கர்த்தரை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்க. நீங்க அப்புறமா சங்கீதம் 42 முதல் 2 வசனம், சங்கீதம் 63 முதல் 4 வசனம், சங்கீதம் 84 முதல் 4 வசனத்தையும் நீங்க அப்படியே அமைதியா அதை ஆராய்ந்து படிச்சீங்கன்னா அந்த சங்கீதங்கள்ல எவ்வளவு ஆவலாக அவர்கள் கர்த்தரை தேடுகிறார்கள் என்பதை பார்க்கணும். மானானது நீரோட வாஞ்சித்து கருமா போல நாத்தமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது. சங்கீதம் 63, சங்கீதம் 84 எல்லாம் அப்படி ஒரு தாகமா தேவனை தேடுகிறதை குறித்து எழுதப்பட்டது. அன்பானவர்களே, முற்பிதாக்கள் தேவனை தேடுகிற உணர்வோடு வாழ்ந்தார்கள். ஈசாக்கு சாயங்காலமான போது தியானம் பண்ணும்படி கடந்து போனார் என்று பார்க்கிறோம்.
யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பிந்தி தேவனோட தனித்திருந்தான். இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருந்த தேவனை தேடுகிற ஒரு உணர்வை காண்பிக்கிறது. ஏசப்பா காலையும் காத்தார அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனை தேடுகிற உணர்வு எல்லா பக்தர்களுக்கும் இருந்தது. நமக்கும் அந்த இது இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறதும் தேவனை தேடுகிற உணர்வு தான். ஆலயத்தின் ஆராதனையிலே தவறாமல் பங்கு எடுப்பதும் தேவனை தேடுகிற உணர்வு தான். தனிப்பட்ட முறையிலேயும் தேவனை தேடுவதுதான் மிக 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 அவசியமானது. நாம சேர்ந்தும் தேடணும், குடும்பமாகவும் தேடணும், ஆலயத்துக்கு சென்று தேடணும், திருவசனத்தை தியானித்து தேடணும், அவருடைய பாதத்தில் அமர்ந்து தேடணும். தேவனை தேடுகிற உணர்வு நமக்குள்ளே பெருகி கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் நம்ம ஆண்டவரோட நெருக்கமா வாழ அது நமக்கு உதவியாக இருக்கும். தேவனை தேடுகிற உணர்வு நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மையை கொண்டு வருகிறது. மூன்றாவது வேதம் சொல்கிறது கடமை உணர்வு. இந்த நீதிமொழிகள் 22:29 தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்லப்பட்டு. இந்த இடத்துல அந்த வேலை அன்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, பணி. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதை கண்ணும் கருத்துமாக நாம செய்ய கட்டடத்துல பெற்ற ஊழியத்தை கவனமா நிறைவேற்ற வேண்டும். எலியேசர் அப்படிங்கிற அவரகான வேலைக்காரன் கூட நாங்க வந்த காரியத்தை சொல்ல முன்னாடி சாப்பிட மாட்டோமோ. நெகேமியா சொல்லுவார், நான் பெரிய வேலையில இருக்கிறேன், நான் அதுல இருந்து இறங்கி வர முடியாது அப்படின்பார். நீங்க அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது, என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை செய்வதுதான் எனக்கு போஜனம் என்று ஏசப்பா சொன்னார். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அதை நிறைவேற்றுவதிலேயே நம்ம எப்போதும் கவனமா இருக்கோம். அந்த பொறுப்பை நம்ம செவ்வையாக நிறைவேற்றணும். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி 1 சாமுவேல் 12:23 சொல்லுவாரு, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாது இருப்பேனானால் அது கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்கிறதா காணப்படும், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லுவேன். நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாவிட்டால் அதுவே பாவம். அப்ப விண்ணப்பம் பண்ணுவது நமக்கு மேல விழுந்த ஒரு கடமை. ஒரு பாஸ்டராக 6 மணிக்குள்ள எல்லா குடும்பங்களையும் பேர் சொல்லி ஜெபிப்பது நமக்கு மேல் விழுந்த ஒரு கடமை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஊழியமா இருந்தாலும் அல்லது அதுல இருக்கிற உறுப்பினர்களுக்காக நீங்கள் காலங்காத்தால நம்ம கர்த்தரை சமூகத்துல அவர்களை நினைவுக்கு கொண்டு வருவது நம்ம மேல் விழுந்த கடமை. ஜெபம் பண்ணாத இருப்போம்னா அது ஒரு பாவம் அப்படின்றார். 1 தீமோத்தேயு 2 முதல் 4 வசனத்துல நம்ம பாக்குறோம், எல்லா மனுஷனுக்காகவும் நீங்க எல்லாரும் விண்ணப்பங்களையும் சோத்திரங்களையும் வேண்டுதல்களையும் தெரியப்படுத்தணும். நான் அமைதலோடு வாழும்படிக்கு, கலகமில்லாமல் வாழும்படிக்கு, ராஜாக்களுக்காகவும் மேலான அதிகாரங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இது நம்முடைய தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. இது நம்முடைய தேவனுக்கு முன்பாக அது நன்மையாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அடையவும் கர்த்தர் சித்தமா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இது ஜெபம் இல்லாமல் இழப்பல் வராது. ஜெபம் இல்லாமல் மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ஜெபம் நம்ம இருந்த ஒரு கடமை. இப்போ ஒரு போதகருக்கு ஒரு கடமை இருக்கிறது, விசுவாசிக்கு ஒரு கடமை இருக்கிறது, தகப்பனுக்கு ஒரு கடமை இருக்கிறது, பிள்ளைகளுக்கு ஒரு கடமை இருக்கிறது, எஜமானுக்கு ஒரு கடமை இருக்கிறது, வேலைக்காரனுக்கு ஒரு கடமை இருக்கிறது. வேதம் எல்லா கடமைகளையும் எழுதப்பட்டு அந்தந்த பணியை நம்ம சுவையாய் செய்து முடிப்பதே அது ஒரு உணர்வு. அந்த உணர்வோடு நாம் கடைசி வரை வாழ வேண்டும். கட்டடத்தில் பெற்ற ஊழியத்தை அதை சுவையாய் செய்து முடிப்பதே அது ஒரு உணர்வு.
அதுக்கு பேரு பொறுப்புணர்வு அல்லது கடமை உணர்வு. அதை சாமுவேல் சிறப்பாக செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறப்பாக செய்தார். எல்லா பக்தர்களும் அப்போஸ்தலர்களும் ஊழியர்களும் அப்படி செய்தார்கள். நாமும் அப்படி செய்ய வேண்டும். 4வது வேதம் சொல்லுகிறது காலங்களை குறித்த ஒரு உணர்வு. நேரத்துக்கு அதிகமாக தெரியல, காலங்களை குறித்த உணர்வு மட்டும் லைட்டா சொல்லி முடிச்சது. மற்ற 24 நம்ம பாக்குறோம் 37 39 வரை நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். ஜனங்க எல்லாரும் அவங்க வேலையை பார்த்தாங்க, பொண்ணு கொடுத்தாங்க, பொண்ணு எடுத்தாங்க, குடித்தாங்க, குடித்தாங்க. ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படும். கடைசி காலத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லாம இருந்து அவர்கள் அடைந்தார்கள். காலங்களின் அடையாளங்களை நாம் கண்டு அதற்கேற்றவாறு நாம் விழித்திருக்க வேண்டியது கடமையா இருக்கு. ஆனா சொன்னாலும் உங்களுக்கு வானத்தை நிதானிக்க தெரியுது, காலங்களை அறிய தெரியலையா? உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலாகிற நீ என்னை ஏற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொன்னார். நீ அந்த காலத்தை அறியாதபடியினால் உனக்கு வந்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொன்னார். இந்த காலத்திலாகிலும் நீ சமாதானத்துக்கு அடுத்தவர்களை சிந்திப்பாயானால் நலமாயிருக்கும். சோ நாட்டுல காலங்களை குறித்து இது என்ன காலம், இதுல தேவன் என்ன செய்கிறார் அப்படிங்கறதை குறித்து நாம விழிப்பாய் இருந்து அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும். ஏன் வந்து எலிஷா வந்து நாகமான நீ ஒலிவ தோப்பை வாங்குறதும் வஸ்திரங்களை வாங்குறதும் இதெல்லாம் செய்யறதுக்கு இது காலமா அப்படி கேட்கிறாரு. இது அதுக்குரிய காலமா அப்படின்னு ஏன் வான் பண்றான்னா, அங்க வந்து சீரிய ராணுவத்தினால தேசம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. அங்க வந்து ஜனங்கள் ஆகாரத்துக்கு தத்தளிக்கிறார்கள். பெத்த குழந்தை கூட சமைச்சு சாப்பிடுகிற ஒரு சூழல் அங்கு காணப்படுகிறது. தேசம் பரிதாபமான நிலையில் இருக்கிறது. இந்த நேரத்துல நீ திறப்பல நிற்கக்கூடிய நீ இந்த காரியத்திலிருந்து தேவன் தேசத்தை விடுவிக்கும்படி நீ மன்றாட வேண்டிய நீ இந்த காலத்தை உணராமல் நீ போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நிற்கிறியா? இந்த காலமா அப்படின்னு சொல்லி அவன் அந்த நாகமான புஷ்டம் வந்து பிடிச்சுக்கோன்னு சொல்லி சாபப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதுக்கு மேல பேச எனக்கு விவரமா பேச சமயம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பளித்த குழுவினருக்கும் மாமாவுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். சோத்திரம்.